ஐயா ஆரம்பிச்சிருங்க ஐயா. ரத்னகுமார் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் இன்று 21வது அத்தியாயமாக 22வது அத்தியாயமாக நிராகாரம் பாடலின் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு நிராகாரம். பாடல் 1550 பார்க்க இருக்கின்றோம். பாடல் விளக்குகிறது. சமயங்கள் பெற்றது சாத்திரம் என்பர் ஆதிப்பிரானும் இமயங்களாய் நின்ற தேவர்கள், இது சில சமயங்கள்னு போட்டிருக்கு. இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6 சமயங்கள் பெற்றனர். சாத்திரம் ஓத எமையறிந்தோம் என்பர் ஆதிபிரானை கமையறிந்தார் உள்கலந்து நின்றானே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, இமயத்தை போல உயர்ந்த நிலையில் நிற்கின்ற தேவர்கள் இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளை இறைவனிடமிருந்து பெற்றனர். அவர்கள் பெற்ற வழிமுறைகளின்படி சாஸ்திரங்களை ஓதுவதன் மூலமே இறைவனை அடைவதற்கான வழியை அறிந்து கொண்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அனைத்திற்கும் ஆதியாகவும் தலைவனாகவும் இருக்கின்ற இறைவனை எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத பேரமைதியிலிருந்து அறிந்து கொண்டவர்களின் உள்ளுக்குள் ஒன்றாக கலந்து நிற்கின்றான் இறைவன். இதன் உட்கருத்தாக 6 சமயங்கள் சொல்லுகின்ற வழிமுறையில் சாஸ்திரங்களை ஓதுவதன் மூலம் மட்டுமே இறைவனை அடைவதற்கான வழியை அறிந்து கொண்டோம் என்று மேன்மையான நிலையில் இருக்கின்ற தேவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் எந்த சாஸ்திரத்தையும் ஓதாமல் இருந்தாலும் மனதில் அமைதியுடன் எண்ணங்களற்ற நிலையில் ஒருவர் இருந்தாலே அவர்களால் தமக்குள்ளேயே கலந்து நிற்கின்ற இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இந்த 6 விதமான வழிகள் எதை சொல்றாங்க அப்படின்னா, 1 தியானம், மந்திரத்தை மனதிற்குள் தியானித்தல். 2 செபம், அக வழிபாடு மூலம் செபித்தல். 3 பூஜை, புற வழிபாடு மூலம் செபித்தல். 4 சக்கரங்கள் அமைத்து செபித்தல். 5 ஞானம், மந்திரத்தின் பொருளை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல். 6 புத்தி, மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல். இந்த பாடலின் தலைப்பு நிராசாரம் என்றும் நிராகாரம் என்றும் பல புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓலை சுவடியில் நிராதாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தலைப்பில் உள்ள பாடல் 1556 3வது அடியில் வரும் சார் ஊரார் எனும் பதத்தை ஒத்து இருப்பதாலும் இதனை ஆதாரமாக கொண்டு நிராதாரம் என்ற தலைப்பு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ளதா சரவணையா தளத்துல கொடுத்திருக்காங்க. தேவாரம்.org நிராசாரம் அப்படின்னு இதுக்கான தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதற்கான விளக்கமா அதுல இருந்தும் படிச்சிடுறேன். மலை போன்றவர்களாக மதிக்கப்படுகின்ற தேவர் பலருக்குரிய புறச்சமயங்களை தமக்கு உரியவனாக கொண்டோர் அவற்றின் நூல்களை ஓதி அதனால் நிறைநிலையை அறிந்து விட்டோம் என்று பெருமை பேசிக் கொள்வார்கள். ஆயினும் முதற்கடவுளாகிய சிவபெருமான் அவர்களது உள்ளத்தில் தோன்றாது மறைந்து பொறையுடைமை, வெகுளாமை முதலிய ஒழுக்கங்களை உடையவரது உள்ளத்திலே விளங்கி நிற்கின்றான். இதன் குறிப்புரையாக சிமயம் அப்படின்னா மலை, ஆக்கம், ஓமை குறித்து நின்றது. மலை போல்வாராக மதிக்கப்படுதல் அறிவு நிரம்பாதாரன் என்க. இமயங்கள் என்பது பாடமன்று. சிமயம் சமயம் என்பவற்றில் அகரத்திற்கு ஐகாரம் போலியாய் வந்தது. அமை முதல்நிலை தொழிற்பெயர், அமைதல் நிரம்புதல். கமை பொறை, இது மற்றைய ஒழுக்கங்களுக்கு உபலக்கணம். புறச்சமய நூல்களையே உண்மை நூல்கள் என மயங்கினராயினும் அவை பற்றி பிற சமயங்களை பழித்து நிற்றலை விடுத்து அவை கூறும் ஒழுக்கத்தை உடையரானதற்கு சிவன் அருள் புரிவான் என்றவார். இதனாலே சிவநூலை ஓதினார்க்கும் இது குறிப்பார் கூறப்பட்டவாறு அறிய. இதனால் நூல்களை ஓதிய வழியும் ஒழுக்கம் இல்வழி பயன் என்று அது கூறப்பட்டது. இதனை ஓதலின் நன்றே வேதியர் கொழுக்கம் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என உயர்குலத்தார் மேல் வைத்தும்
ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலிச் சிறந்த நொழுக்கமுடைமை. ஓதியுணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையும் பேதையார் என பொதுப்பட வைத்தும் பிறவிடங்களிலும் கூறுமாறு அறிந்து கொள்க அப்படின்னு சில பாடல்களை குறிப்பிட்டு இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம் அம்மா. வாருங்கம்மா. நன்றிங்கய்யா. நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1550. இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6 சமயங்கள் பெற்றனர். சாத்திரம் ஓதி அமை அறிந்தோம் என்பர். ஆதிபிரானும் கமை அறிந்தோர் உள் கலந்து நின்றானே. Translation: The Himalayas, like celestials, claim that they learnt it through the 6 religions and by reciting the sacred texts. The primal Lord abides in the inner alcove of those who know perseverance. இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6. இன்னிலேருந்து நிராதாரம்னு சொன்னாங்க. என்னோட புத்தகத்தில் நிராசாரம்னு போட்டிருக்கு. சில இதில் நிராகாரம் போட்டிருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு இறைவனை குறிப்பதாக தான் இருக்குது. இதாவது சடங்குகள் இல்லாத ஒரு விஷயம்தான் நிராசாரம். நிராதாரம்னு பார்த்தோன்னா ஆதாரம் இல்லாதது, எதையும் அது சார்ந்து இல்லை, அது தனித்துவமான இறைவன் அப்படிங்கிறது. நிராகாரம்னாலும் வடிவம் இல்லாதது. அதனால அந்த வடிவம் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வடிவம் இல்லாததை உங்களுக்குள்ளதான் இருக்குன்றது மாதிரி. அதனால நிராசாரமும் பொருத்தமாக தான் இருக்கு. என் புத்தகத்தில் இருக்க அந்த தலைப்பும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6. அதாவது தேவர்கள்லாம் 6 சமயங்கள் பெற்றனர் சாத்திரம் ஓதி. இமயங்களாக இருக்கிற தேவர்கள் நிலையில இருக்கிற, இமயங்கள் போல பெரிய நிலையில இருக்கிற தேவர்கள், பல சித்திகளை பெற்ற தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சாத்திரம் ஓதி இந்த நிலையை அடைந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்பர் ஆதிபிரானும் கமை அறிந்தார் உள் கலந்து நின்றானே. ஆனா இறைவன் கமை அறிந்தார். கமைன்னா பக்குவம், பொறுமை. அகராதிப்படி பார்த்தீங்கன்னா பொறுமை, அதாவது பக்குவம் அடைந்த மனது, தூய்மையான மனது. அந்த இதில் தானே உள்கலந்து நின்றானே. எல்லாரும் இதை பெரிய நிலையில இருக்கிற தேவர்கள் நிலையில இருக்கிற அவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க. ஆனா இறைவன் அங்க இல்லை, உங்களுக்குள்ளதான், உங்களோட தூய்மையான மனதுக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல எங்க தேடணுமோ அங்க தேடணும்னு சொல்றதா பாக்குறேன். ஏன்னா எவ்வளோ சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதுல சுத்தி சுத்தி எங்கெங்கேயோ தேடி, நீங்க இறைவனை தேடி அதுல இருப்பாரோ இதுல இருப்பாரோ அந்த கோயில்ல இருப்பாரோ இங்க இருப்பாரோ அப்படின்னு தேடி, ஆனா அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு தான். அது டைரக்டா இல்லாம அப்படி சுத்தி சுத்தின வர மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுலயும் உண்மை இருக்கு. அது கொஞ்சம் எதுக்கு பண்றோம்னு தெரியாம அது மனது அப்புறம் ஒரு விஷயத்துல மனது பக்குவம் அடைந்து வர விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா அதிலே சுத்திக்கிட்டு இல்லாம எங்க தேடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, அது இறைவன் இங்க உள்ளதா இருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதா தான் பாக்குறேன். அதனாலதான் அவங்க கொண்டு வந்ததும் பாத்தீங்கன்னா அட்டாங்க யோகம் தான். அவங்க சாஸ்திரம், நம்ம திருமூலர் ஆகட்டும் சித்தர்கள் ஆகட்டும், அவங்க சொன்னது இப்போ நீ இந்த பூஜை பண்ணு, இந்த இதை பண்ணு, புறச்சடங்குல கவனத்தை வையின்னு எந்த இதுலையுமே சொல்லலை. இப்போ அட்டாங்க யோகம் பார்த்தீங்கன்னாலுமே அந்த மனது, நம்மள்ட்ட இருக்க இந்த மனதுன்ற ஒரு இதை சரி பண்ணணும். அது சரியாயிடுச்சுன்னா இறைவனை நோக்கி நீ உன்னால பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இயமம் பார்த்தீங்கன்னாலும் சரி, இயமம் நியமம்னாலே எடுத்த உடனே மனதில் தான் டச் பண்ணுவாங்க. எடுத்த உடனே மனதை அதில் பகையை நீக்கணும், அதில் கெட்ட விஷயங்களெல்லாம் நீக்கணும், அப்புறம் நியமம்ல நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். இதிலே நம்மளோட வினைகளை நம்ம இனிமேல் சேர்த்துக்காத மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம். நம்மளோட மனசை தான் ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் செய்யக்கூடாது, கொல்லாமை சொல்லக்கூடாது, இது பொய் பேசக்கூடாது,
வினைகளை நீ வந்து பேராசைப்பட்டு வினைகளை சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றது தான் அந்த இயமம் நியமத்தில் வந்துடும். அப்புறம் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அதுமாரி நல்ல விஷயங்கள்லாம் போட்டு நம்ம சுத்தம் பண்ணுறதா இயமம் நியமம். ஒரு கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்க கெட்டதெல்லாம் எடுக்கணும், அப்புறம் நல்லதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு மனதை வந்து பக்குவப்படுத்துறது. அதுக்கும் அப்புறம் இந்த மனதை எப்படி பக்குவப்படுத்துறேன்னா, இந்த உடம்ப சரி பண்ணணும். உடம்புல ப்ராப்ளம் இருந்தா, அதுவும் மனதுல ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இந்த ஆசனங்கள், பிராணாயாமா நமக்குள்ள இருக்க எனர்ஜி நல்ல நிலையில போயிட்டு வரணும். ஏன்னா அந்த மூச்சுங்கிறது வந்து அதுவும் மனமும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது. இந்த மூச்சு வேகமாக ஏன்னா 2 இது இருக்கு. ஒண்ணு அ சூரியன், இன்னொன்னு சந்திரன். இடகலை, பின்கலை. ஒண்ணு சூடா இருக்கும், ஒண்ணு குளிர்ச்சியா இருக்கும். இது 2ம் பேலன்ஸ் ஆகி உள்மூச்சா எல்லாமே இப்ப புறத்துல நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? போகிற நம்ம நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வெளியில இருக்கு. அத வந்து உட்கார வைக்கிறோம். நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட்டு உட்கார வைக்கிறோம். மூச்சு வெளில போய்க்கிட்டே இருக்கு இல்லையா? அத உள்மூச்சா ஆக்குறோம். கண்ணு வெளியிலே பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அத கண்ண மூடி உள்ள பார்க்க வைக்கிறோம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ள திருப்பி அந்த மனத வந்து அமைதிப்படுத்துற விஷயம் தான். அதுக்கப்புறம் பிராணாயாமா தான் அந்த நம்ம மூச்சால நம்ம இது பண்றது. பிரத்யாகாரம் வந்து நீங்க உள்ள திரும்ப வைக்கிறது. நம்ம எல்லாத்தையும் ஒடுக்கி, இந்த புறத்திலேயே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒடுக்கி உள்ள திரும்பி பாரு. உள்ள தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு. அந்த தாரணை மனத வந்து ஒரு விஷயத்துல நிறுத்துறது. அந்த மனதுக்கான விஷயங்கள் தான் இதுவரைக்குமே உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மனதை பக்குவப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விஷயத்துல நிறுத்தி அது மந்திரமா இருக்கலாம். ஒரு மூச்சை கவனிக்கிறதா இருக்கலாம். எதுனாலும் அது ஒரு விஷயத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னா தன்னை அறிதல் வந்துரும். தான் யாரு, இந்த மனம் இல்ல அப்படிங்கிறது அந்த தன்னை அறிதல் வந்துருச்சுன்னா, அதை பற்றி கொண்டு இந்த இடத்துல தான் சிவம் வந்துரும். இதுவரைக்கும் சக்தியோட துணை கொண்டு தான் இத்தனையும் நம்ம செஞ்சிட்டு இருப்போம். இதுவரைக்கும். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற கவனத்த வச்சு, அந்த சிவத்தையே பற்றிக்கொண்டு சமாதி நிலை அடைஞ்சு, அப்புறம் இறைவனையே போய் சேர்றது தான். ஆக இந்த மனம் ஒன்று தான் அத பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப, நமக்கு குடுத்திருக்க அந்த யோகங்கள்லாம் எதுக்குன்னா, இந்த மனத சரி பண்ணி அத பக்குவப்படுத்தி, அத ஒண்ணுமில்லாத நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அங்க ஆதாரமாக இருக்கிற சிவம் தான் தெரிய போறாரு. அதுக்குள்ளே நம்ம அடங்க இறைவனிட்டயே போய் சேர்ந்துரலாம் அப்படிங்கிறது அவங்களோட இது. அதனால இந்த இதுலயும் அததான் சொல்றாங்க. நீங்க உள்ளத்துல இருக்கிற இறைவனை எங்க தேடணுமோ அங்க தேடுங்க. புறத்திலேயே தேடிக்கிட்டே இருக்காதீங்க. புறத்துல குடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு பிகினர் லெவலுக்கு இருக்கிற மாரி தான். அத வந்து நீங்க ஆரம்பிக்கணுன்றக்கப்ப, ஓ அ இதிலருந்து ஆரம்பிங்க அப்படின்றது. ஆனா அங்கேயே நின்றாம, அகத்துக்குள்ள திரும்பி ஏன்னா இறைவன் அகத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. உள் கலந்து தான் நிக்கிறாரு. நீங்க அதுக்குள்ள திரும்பி அந்த மனத சரி பண்ணி, இறைவன் உங்களுக்குள்ள இறைவனை உணர்ந்து, அந்த தன்னை அறிதல் நடந்து, அந்த இறைவனை பற்றிக் கொண்டே இருக்க மனமும் அமைதியாக நம்ம இறைவனை வந்து சேரலாம். இதுதான் உண்மையான பாதையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. கிருத்திகா ஒரு நிமிஷம். கிருத்திகா ஒரே அந்த தியானம் தொடங்கி புத்தி வரைக்கும் இருக்காது, அப்படியே சாட்ல போடுங்க சார் அந்த ஆரையும். நன்றி கிருத்திகா. சொல்லுங்க கிருத்திகா. நன்றி. நன்றி. இருக்கட்டும் ஐயா. நீங்க இவ்வளவு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம் தான் நிக்க போறேன். நமக்கு அந்த புரிதல் இருக்கு ஐயா. நோ வரிஸ். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரத்துல வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம்னாக்க, ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. முதல்ல நிராகாரம், நிராசாரம், நிராதாரம், இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் ஏற்கனவே கௌரிமா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம அதுக்குள்ள போகணும்ன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்புகள், இந்த வரிசைப்படுத்துதல், இது எல்லாமே பிற்காலத்துல நிகழ்ந்த ஒன்று. அவங்க தொகுத்தவங்க நமக்காக பண்ணி கொடுத்திருக்கிற பேரன்பு இது. அதனால நம்ம அதுக்குள்ள ரொம்ப போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து மந்திரத்துக்குள்ள போறது இன்னும் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும்.
அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6 சமயங்கள் பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 சமயங்கள் பெற்றனர். எப்படி பெற்றனர்கள்? சாத்திரம் ஓதி அமையறிந்தோம் என்பர். அப்படின்னா என்ன செஞ்சு அந்த சமயங்களை பெற்றார்கள் அப்படிங்கிறதுக்காக புரியுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ சாத்திரம் ஓதி அமையறிந்தோம் என்பர் ஆதி பிரானும் கமையறிந்தாரு கலந்து நின்றானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் பத்தி பேசுறோம் இல்லையா? ஒரு செட் வந்து அமை அறிந்தவர்கள், அமை அறிந்தவர்கள் அப்படின்னு ஒரு செட் இருக்கு. அமை அப்படின்னா அமைதியை அறிந்தவர்கள், அமைனா அமைதி அப்படின்னு பொருள் இருக்கு. அப்போ அது ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க வந்து கமை அறிந்தாரு கலந்து நின்றானே. கமை அப்படின்னா பொறுமை. அமைதிக்கும் பொறுமைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன்னா சொல்றாங்க கமை அறிந்தாரு கலந்து நின்றானே. அப்ப அந்த பொறுமை, கமை அப்படிங்கிறதுக்கு பொறுமைன்னு ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. அப்ப அதில் கலந்து நின்றான், இது ஒரு விஷயம். இன்னொன்னு அமையறிந்தோம் என்பர் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ற ஒரு விஷயம். இத வந்து நம்ம ரெண்டாவும் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க, டிக்ளேர் பண்ணிட்டு அவர்கள் முதலில் தன்னை பிரகடனப்படுத்தி விட்டு பொறுமை காக்கணும். அப்படி காக்கும் பொழுது இல்லை, பிரகடனப்படுத்துபவர்கள் பின்னர் பொறுமை என்ற நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு இன்சிஸ்ட் பண்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம அது ஒரு படிநிலையாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் எதுல இருந்து போறாங்க? அவங்க யாரு அப்படின்னா இமயங்களாய் நின்ற தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேவர்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு இமயவர்கள்னு ஒரு ஒரு பொருள், ஒரு பெயரும் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த இமயம் வேற. அந்த இமயவர்கள்ங்கிறதுக்கு உண்டான பொருள் கண்ணை இமைக்காதவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா இங்க வந்து இமயங்களாய் நின்ற தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து இமயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மலைதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது ஒரு மலை, இமயமலை அப்படின்னா. இமயமலைகள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இமயமலை தொடர்ந்து வேணா நம்ம சொல்லுவோம். அப்ப இது இமயங்களாய் நின்ற தேவர்கள் அப்படின்னா அந்த இமயத்தினுடைய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை போல நின்ற தேவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இமயத்தினுடைய தன்மை என்னது? உயர்ந்த நிற்றல், அசைவற்ற நிற்றல். இந்த 2 விஷயமும் அந்த இமயத்தினுடைய தன்மையா நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாங்க இங்க? இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6 சமயங்கள் பெற்றனர். அப்போ இந்த 6 சமயம் அப்படிங்கிறதுக்கு ரத்னையா வந்து ஒரு இது சொல்றாரு. தியானம், ஜபம், பூஜை, சக்கரம், ஞானம் அப்படின்னு வரிசையா ஒரு 4 விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு போட போறேன். ஆனா நம்ம வந்து சமயங்களை தான் பார்த்துட்டு வரோம். அதனால நம்ம வந்து 6 வழிகள், சமயம்ங்கிறதே ஒரு வழிமுறை அப்படின்னு தான் நம்ம பேசியிருக்கோம். சோ இந்த 6 சமயங்களையும் கூட நாம வந்து எடுத்துக்கலாம். இந்த தியானம், ஜபம் அப்படிங்கிற ஒரு இதுல போறதை தாண்டி நம்ம வந்து அதை நெறிப்படுத்துகின்ற சமயங்கள், அந்த இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம 6 வகை சமயங்கள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அப்ப அந்த சமயங்களையும் நம்ம பெற்று இதுல வந்து பொருத்தி பார்க்கலாம். இதுலயும் பார்க்கலாம். மொத்தத்துல வழிமுறை. நீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, மீண்டும் இது அடுக்கடுக்காக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. எப்படி இமயம் அப்படிங்கிறத, மலை அப்படிங்கிறத தாண்டி அதனுடைய தன்மை என்பதை நம்ம வந்து 2 வகையா பார்க்கிறோம். இன்னும் நிறைய தன்மைகள் இருக்கலாம். பல விஷயங்களை தன்னுள்ளே கொண்டு இருப்பது. இந்த மாதிரி ஒரு நீண்ட பொருளுக்குள்ள நம்ம இமயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சமயம் அப்படிங்கிறத, வழிமுறை அப்படிங்கிறத தாண்டி அந்த வழிமுறைக்கு இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள், இப்போ பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது அப்படின்னு இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி
நம்ம வந்து ஒரு அடுக்குக்குள்ளேயும் நம்ம போக முடியும். அப்போ அதை பெற்றனர். எப்படி பெற்றனர்? அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சாத்திரம் ஓதி அமையறிந்தோம் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடக்குது? வேதமாய் நின்ற அவன் வந்து வேத பரமாக நிற்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஞானியர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு. இந்த வேத பரமாக நிற்கக்கூடிய அந்த இறைவனை எங்கிருந்து அவங்க வந்து எப்படி அறிந்து கொண்டார்கள்? அப்ப இந்த இடத்துல அறிதல் நடக்கிறது, ஒரு புரிதல் நடக்கிறது. இன்னும் அனுபவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படி கம்மியா தான் இருக்கு இல்லைங்களா? சாத்திரம் ஓதி அறிந்தோம் என்ப அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அப்போ உணர்ந்து கொண்டார்களா, அனுபவமாக ஆனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த இடத்துல பதில் இல்ல. அந்த இடம் ஒரு தொக்கி நிக்குது. அவர் சொல்லல. ஆனா அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதி பிரானும் கமையறிந்தாரும் கலந்து நின்றானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டா ஒரு ஆணவம், ஒரு 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 தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் வந்துடும். அந்த அகங்காரத்தினால நம்ம கலைந்து போகி விடக்கூடாது. அதிலேயே நிலைத்து நிற்கும் பொழுது நம்முள் பொறுமை உள்ளே தங்க ஆரம்பிக்கும். அங்கனம் தங்க ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் நம்முள்ளே கலந்து நிற்கின்றான். அப்போ இந்த நம்ம இது வரைக்கும் கேட்டோம்ல, உணர்ந்தார்களா, அனுபவித்தார்களா அப்படின்னு கேட்டோம் இல்லையா? அந்த அனுபவமும் அந்த உணர்வும் இங்கே வந்து நிற்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அங்க வந்து இறைவன் நம்மோடு கலந்து நிற்கின்றான் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல இதெல்லாம் வழிமுறைகள். அந்த வழிமுறைகளுக்கு பரமாக நிற்கக்கூடிய, அந்த வழிமுறைகளுக்கு ஆதாரமாக நிற்கக்கூடிய வேதங்கள். ஆனா அதை ஓதுவதினால் மட்டுமே நீ வந்து இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா முடியாதுன்னு சொல்ல வரல, முடிதான்னு ஒண்ணு நீ பாருன்ற ஒரு கேள்விக்குதான் வைக்கிறாரு. முடியலன்னு சொல்ல வரல அவருங்க. முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புறாரு அந்த இடத்துல. அமையறிந்தோர் என்பர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பிரகடனப்படுத்துறோம், நம்ம டிக்ளேர் பண்றோம். ஆனால் அதுல பொறுமையா நிற்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இறைவன் நம்மோடு கலந்து நிற்கின்றான். அப்ப அந்த ரெண்டு உணர்வை வந்து நம்முள்ளே அவர் கலந்து நிற்கின்றார் அப்படின்னு இந்த ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை முடிச்சிடுறேன். நேற்றைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்கிட்ட பேச கிடைச்சது எனக்கு. மகாபரிவாளோட இருந்தவங்க. அப்போ அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம வந்து திருமூலரை பத்தி, நம்ம திருமூலர் பற்றி, நம்ம திருமூலரோட அடி நின்று நாம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த வந்து அவருடைய கான்வர்சேஷன் மூலமா ரொம்ப எளிமையா உறுதிப்படுத்தினாரு எனக்கு. அப்போ என்ன சொன்னாரு அப்படின்னா, அவன் எங்க இருக்கான், இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, வேதங்கள்லாம் இப்படி சொல்றது அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது அந்த வேதத்திலிருந்து நம்முடைய மூச்சாக அவன் நிற்கின்றான் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு, அதோடு நம்முடைய மூச்சுக்கும் அந்த பிராணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த பிராணனுக்கும் அந்த ஆன்மாக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த மூணையும் ஒரே முடிச்சுல கொண்டு வந்து நிப்பாட்டினாரு ஒரு வார்த்தையில. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதேதான் பரமாக நிற்கக்கூடிய வேதங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, இதை உணர்ந்து சொல்லியதை சொல்றோம் சாத்திரம் போதி அப்படிங்கிறது. ஆனா அத மத்தவங்க சொன்னதை அவங்க சொன்னா பத்தாது. நம்ம சொல்றதுனாலே நமக்கு புரிஞ்சிடாது. நமக்கு அது உணர்வாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த இடத்துல ஒரு குறிப்பிடுறதா நான் பார்க்கிறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அழகான விளக்கமாக இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1550வது திருமந்திரம். நிராகாரம். திருமந்திரம். இமயங்களாய் நின்ற தேவர்கள் 6 சமயங்கள் பெற்றனர். சாத்திரம் ஓதி அமை அறிந்தோம் என்பர் ஆதி பிரானும்
சுமை அறிந்தாருள் கலந்து நின்றானே. ஆகாரம் உருவம், நிராகாரம் உருவம் இல்லாதது. இறைவன் உயிரில் உருவமில்லாத அருவமாய் உணர்வோடு கலந்து ஒன்றி இருக்கின்ற தன்மையை விளக்குகின்ற பகுதி நிராகாரம் எனப்பட்டது. இமயங்களாய் இமயமலை போல் உயர்ந்து விளங்குகின்ற வானுலக தேவர்கள் 6 வகை சமய நெறிகளை அடைந்தார்கள். அதன் வழியான சாத்திர நூல்களை ஓதி உணர்ந்தவர்கள் தாங்கள் என்றும் கூறிக்கொள்வர். ஆனால் அதி பிரம்மன் மூல முதல்வனான பரம்பொருளோ தான் எனும் முனைப்பு அடங்க பொறுமையோடு தன்னடக்கத்தோடு இருப்பவர்கள் உள்ளத்தோடும் உணர்வோடுமே இரண்டர கலந்து நிற்கின்றான். ஓதி படித்து அமை முற்றுமாக பொறுமை ஆதிபிரான் சிவன் சுமை பொறுமை மலை போன்ற இவர்கள் என்றது. ஆனால் மலை என்பது உணர்வற்றது, வெறும் கல்தான். தேவர்களும் அப்படித்தான். தவங்களில் உயர்ந்து சிறந்திருந்தாலும் அவர்கள் உள்ளத்துள்ளே சிவனை வழிபட்டு உணர்வு ஒன்ற தெரியாதவர், ஆகம சாத்திரங்களை பெரிதாக நினைப்பவர்கள் என்பதை குறித்தது. கழக வெளியீட்டில் இமயமலை போன்று அசைவர நின்ற தேவர்கள் அவர்கள் நிலைமைக்கேற்றவாறு 6 சமயங்கள் பெற்றனர். அவற்றிற்குரிய சாத்திரங்களாகிய பொருள் நூல்களை ஓதினர். அடைதற்காய் அமைந்த நிலையினை அறிந்தோம் என்பர். ஆதி பிரானாகிய சிவபெருமானும் பிழை பொறுக்கும் தன்மையராய் பொறுமையுடன் ஒழுகுவாருடன் கலந்து நின்று அருள்வன். இமயங்கள் இமயமலை போன்று அசைவர நின்ற அமை அடையத்தக்கது. சுமை பொறுமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். சுமை இல்ல இந்தியம்மா, கமை அப்படி படிக்கணும். நீங்க அதை சூன்னு படிக்கிறீங்க, கமை. ஐயா புத்தகத்துல சுமைன்னு தான் இருக்குயா, 2 புத்தகத்திலயுமே பார்த்தேன். வந்து அச்சுப்படி அது. சரிங்க ஐயா. கமைனா பொறுமை. சரிங்க. நன்றி, நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. ஆமா, இந்த சில புத்தகங்கள்ல கழல்னு போடுறதுக்கு பதிலா சுழல்னு போட்டிருப்பாங்க. அது ஆக்சுவலியே அது மாதிரி பிழை ஏற்பட்டுருது. அப்புறம் இறைவனே பிழை பொறுக்கும் தன்மை உடையவன், நம்மளும் அதை பொறுத்துக்கணும். ஆனா நம்ம அதை உணரணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, இந்த பாடலுக்கு நம்ம நல்ல பொருளை உணர்தல் அப்படிங்கிறது எங்கன்னா, திருக்குறள்ல 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடக்கம் உடைமை அப்படிங்கிறது. அதே நமக்கு வந்து ஆன்மீகத்துல 13 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, துவா தச அந்த பெருவெளி. துவானா 2, தசனா 10, 10 2 12. அதுக்கு மேல இருக்கிறது அந்தம் அப்படிங்கிறது. 13வது நிலைக்கு போகும்போது துவாதச அந்த பெருவெளி அப்படிங்கிறது சொல்லும். அது மாதிரி 13வது அதிகாரம் வந்து அடக்கம் உடைமை. அதுல 4வது திருக்குறள் பாத்தீங்கன்னா தெரியும். நிலையில் திரியாது, தன்னுடைய நிலையில் இருந்து மாறாமல், நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. மானன்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். மலையை காட்டிலும் உயர்ந்தது. இங்க வந்து மலை போலன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த பாடலுக்கான பொருள் சொல்லும் போது. ஆனா இதை விட உயர்ந்த பொருள் என்னன்னா, மலையினும் மான பெரிது. நாங்க இந்த திருக்குறளை சொல்லும் போது நாங்கெல்லாம் வந்து பாஜ்பாய் அப்படின்னு சொல்லுவோம். அடல் பிகாரிஜி, அடல்ஜிய வந்து அது மாதிரி சொல்லுவோம். இப்ப அவர் உசுரோட இல்லாதனால சொல்லலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுங்கிறது
இந்த அடக்கமுடைமையிலே 10வது திருக்குறள் ரொம்ப அருமையான, எல்லா திருக்குறளும் அருமையான திருக்குறள் தான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு பார்க்கும்போது கதம் காத்து, கதம்னா சினம், கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றின், ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கடவுள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வடிவம் என்னன்னா அறம் தான். அதனால சினத்தை காத்து கொள்ள வேண்டும், அப்புறம் கற்க வேண்டும், கற்ற பிறகு அடங்க வேண்டும். அதுதான் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றின், ஆற்றுவான் செவி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அப்படிங்கிறது அந்த 10வது திருக்குறளா அது இருக்கும். அது அடக்கமுடைமை முழுக்கவே ஓதுறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம்னா 6 சமயங்கள் நமக்கு தெரியும். சைவத்துல தொடங்கி சௌரம் வரைக்கும் சொல்வந்த அந்தங்கள் 6ம் அப்படின்னு வள்ளலாரும் சொல்லியிருப்பாரு. அந்த 6 சமயங்களை நம்ம வணங்குறதால இந்த 6 சமயங்களுக்கும் நூல்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த நூல்களை நம்ம ஓதுவதால என்ன பயன்னா அந்த ஒரு 6 பயன் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதை ஏன் நம்ம சாட்ல போட சொன்னோம் அப்படின்னா, நானும் ரத்னா சாரும் நேற்று கலந்துரையாடல்ல நல்லா இதை பேசிட்டு இருந்தோம். அதுல இது இங்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் 6வத பார்க்கணும். 6வது என்ன இருக்குது பாருங்க, புத்தி அப்படின்னு இருக்கும். புத்திங்கிறது என்னன்னா அறிவு தான். அந்த புத்திய மிக உயர்ந்ததாகணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட 19வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா மகா புத்தி அப்படின்னு வரும். அந்த புத்திய பெரிதா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய ஓதணும். ஆனா அந்த ஓதறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒண்ணு இருக்குங்க. கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன், அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கப்பிய கரிமுகன் அடி பேணி, அவனுடைய திருவடியை நினைத்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றிடும் அடியவர், திருவடியை நினைந்து கற்கக்கூடிய அடியவர்களுடைய புத்தியில் உரைபவன். அந்த புத்திக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் கற்பகம் எனவினை கடிதேகும். அதுக்கப்புறம் அந்த புத்தி என்ன பண்ணும்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதனாலதான் கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். இந்த கைத்தல நிறை கனிங்கிற திருப்புகள்ல மெய்யெழுத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா 200 எழுத்து வரும். 8 வரி இருக்கும். ஒரு வரிக்கு 25 எழுத்து இருக்கும். 8 வரி இருக்கும். இந்த 200 எழுத்து இருக்கும். இந்த காரைக்குடி பக்கம் போனோம்னா 2 பிள்ளையார் கொடுப்பாங்க, வாங்கிக்கங்கன்னுவாங்க. 2 பிள்ளையார்னா 200 ரூபான்னு அர்த்தம் அந்த ஊர் பக்கத்துல. அதனால இது இந்த கைத்தல நிறைகனி ஓதுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சா நாள்தோறும் ஓதுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புத்தி பெரிதாக விளங்க வேண்டும். நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய அளவுக்கு புத்தி வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஞானம் வரணும். அதனாலதான் 5வதா ஞானத்தை வச்சுட்டாங்க. அடுத்தது 4வது எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க, இது உண்மை. நான் சக்கரம் வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனா நம்ம நினைச்சு பார்க்கலாம், அது எல்லாராலையும் பண்ண முடியும். அடுத்தது 3வது இருக்கு பாருங்க, பூஜை அப்படிங்கிறது. கண்டிப்பா பூஜை பண்ணணும். எல்லார் வீட்லயும் பூஜை பண்ணணும். ஆனா எல்லார் வீட்லயும் பூஜை பண்ண முடியாது சில சூழ்நிலையால. அப்ப எங்கெல்லாம் பூஜை பண்ண முடியலையோ அவங்களுக்காக பூஜை ஒரு இடத்துல நடக்குது நாள்தோறும். எங்கன்னா கோவில்ல. அதுல கண்டிப்பா கோவில்ல போய் அந்த பூஜையில கலந்துக்கணும். காத்தால திருப்பள்ளி எழுச்சி பூஜை நடக்கும். அப்புறம் 12 மணிக்கு உள்ள உச்சிக்கால பூஜை நடக்கும். சாயங்காலம் சாயரட்சை நடக்கும். அப்புறம் அர்த்தஜாம பூஜை நடக்கும். 6 கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது ஒரு பூஜையில நம்ம கலந்துக்கணும். அல்லது ஒரு நாளாச்சும் ஏதாவது ஒரு பூஜையில கண்டிப்பா கலந்துக்கணும். அப்படி பூஜை அப்படிங்கிறது நின்று போனால் வானத்தில் இருந்து வரக்கூடிய மழை நின்று போகும். இதையும் திருமூலர் தான் சொல்றாரு.
அதனால கண்டிப்பா பூஜை அப்படிங்கிறது செய்யணும். ஆனா இப்ப நம்ம தினந்தோறும் கேள்வி ஞானத்துல பண்றோம்ல, இதுவே பூஜை தான். எழில் ஞான பூஜை அப்படின்னு சிவஞான சித்தியார்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு அப்புறம் ஜபம். இந்த மந்திரம் அப்படிங்கிறத நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு குரு என்ன சொன்னாரோ, என்ன உபதேசம் பண்ணாரோ, அதை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அருணகிரிநாதர் உபதேச மந்திர பொருளோனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அப்புறமா வந்துதான் முதல்ல இருக்கிற விஷயம் இந்த தியானம் அப்படிங்கிறது. இத ஆங்கிலத்துல இதுக்கான வார்த்தை ரொம்ப அருமையா இருக்குங்க, மெடிடேஷன் அப்படின்னு. இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மெடிசன் வாங்க வேண்டிய தேவையே பெரும்பாலும் கிடையாது. அது மாதிரி அது தியானத்தோட பயன் அனுபவத்துலதான் தெரியும். இந்த ஆறையும் நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும். பொறுமையாதான் இந்த ஆறையும் அடைய முடியும். அதான் அந்த சிறப்பு. அப்படிப்பட்ட தன்மையை பெற்றவர்களோடு இறைவன் கண்டிப்பா கலந்து இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து. இந்த பாடல்ல யார் தேவராக ஆவார்கள் அப்படின்னா அடியார்கள் வானவர்களாக ஆவார்கள் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவாரு திருவண்ணாமலையில. அந்த பாடலை மாத்திரம் இன்னைக்கு நம்ம ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது ஏதாவது கேட்கணுமா? சரி, ரைட். இப்போ அந்த திருவண்ணாமலையில ஞானசம்பந்தர் பாடின பாடல், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். தூமா மழை நின்று அதிர வெறுவி தூமா மழை நின்று அதிர வெறுவி ஒருவின் நிறையோடும் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை அணையும் சாரல் அண்ணாமலையாரே. ஆமாம் பிணை அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அண்ணாமலையாரே. சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிதேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. இந்த பூவார் மலர் கொண்டு இது நீங்க யூடியூப்ல கேடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி எனக்கு பாட வரல. ஆனா சம்பந்த குருக்கள்னு ஒருத்தர் பாடி இருப்பாரு, நீங்க யூடியூப்ல போட்டு கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க, அற்புதமா இருந்தது. மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நிறைய செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா ரத்னகுமார். நன்றி. நன்றி கௌரியம்மா. நன்றி அர்த்தனர் ஐயா, அருமைங்க.
எங்களுக்குள்ள ஒரு போட்டியை வைக்கலாம். இன்று எத்தனை பதிகங்கள் அவர் நீங்க எடுத்துக்காட்டா சொன்னீங்க, எத்தனை ஓமை எத்தனை சொன்னீங்க அப்படின்னு ஒரு போட்டி வைக்கலாம். அவ்வளவு தகவல் சொல்றீங்க. நன்றி நன்றி எத்தனை ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி நின்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினி ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.